Lovely Lisha. Hi guys and welcome to my channel Lovely Lisha. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த செட்டப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட அவார்ட் கலெக்ஷன்ஸ் தான். இந்த அவார்ட்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்றதை வாங்க நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த அவார்ட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த அவார்டு எனக்கு வீக்கேரில் நானும் எங்கள் மம்மியும் மாம் அண்ட் டாட்டரோட கான்டெஸ்ட்க்கு இது கொடுத்தாங்க. நாங்கள் சும்மா அங்கே பார்க்க தான் போயிருந்தோம். அப்போ அம்மா என்னை ஆன் தி ஸ்பாட்டில் அனுப்பி விட்டாங்க. அப்போது என்னை வைரமுத்து அங்கிள் தான் அப்போ ஜட்ஜ். அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தார். அப்போது நான் அம்மா எனக்கு தூக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ அவர் குட்டி குஷ்பு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கன்னத்தில் கிள்ளி இந்த அவார்டு எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது இது பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் ஜீ தமிழ் அவார்ட். இது எனக்கு திருச்சியில் கிடச்சிது. திருச்சியில் பிரவீன் அங்கிள், எங்களோட ஜேஎஸ்எஸோட டிரெக்டர், ஜூனியர் சூப்பர் ஸ்டார் டிரெக்டர் அங்கிள் எனக்கு இது கொடுத்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஒரு ஹிட் ஆகிறதுக்கு காரணமே ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்டோட காரணமே லிஷா தான் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அப்படியே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. அதனால எனக்கு இந்த அவார்டு ரொம்ப பெஸ்ட் அவார்டு. அடுத்தது இது எனக்கு ராக் அகாடமியில் டான்ஸ்க்காக கிடச்சிது. இது எனக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸ்க்காக கிடச்சிது. அப்புறம் இது என்னோட 3-4 இயர்ஸ் அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட டான்ஸ் கிளாஸ்க்கு எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிது. இது டான்ஸ்க்காக கிடச்சிது. அதுக்கப்புறம் அடுத்த இயரே இதுவும் கிடச்சிது. அடுத்தது லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இது எனக்கு ஜூனியர் சூப்பர் ஸ்டாரில் ரன்னர் அப் அவார்டுக்கு கிடச்சிது. இது ஜூனியர் சூப்பர் ஸ்டார் நிறையா பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு நைட்டு ஒரு 2-1 மணிக்கு தான் எங்களோட ஸ்கிட்டு. அப்போ நான் எனக்கு செம்ம ஃபீவர், நல்லா மழைலாம் பெஞ்சிட்டு இருந்தது. நான் எங்கேயோ ஒரு சோஃபாவில் போய் தூங்கிட்டேன். அப்போ லிஷா என்னோட ஸ்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. அப்போ நான் போய் தூக்க காலத்தில் என்னமோ பப்புன்னு பேசிட்டு இந்த அவார்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அப்போ கட்டபொம்மன் டைலாக்ஸ், அப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்கிட்ஸ், அப்புறம் ஹனிபி ஸ்கிட்டு, பாகவதர் ஸ்கிட், அந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஜீரியலோட இந்த அவார்ட், ஜீரியலில் எனக்கு பீப்புள்ஸ் ஃபேவரட் லிஷான்னு சொல்லிட்டு இந்த அவார்ட் கொடுத்தாங்க. நான் ஜீரியலில் டிஆர் மாதிரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் காயத்ரி அக்கா கூட நான் ஒரு அம்மா சென்டிமெண்ட்டாக ஒரு ஸ்கிட்டு டான்ஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மெடல்ஸ் தான். இந்த மெடல்ஸில் இந்த மெடல் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தடவை தான் எனக்கு இது ஸ்கூலில் நான் 100% அட்டண்டன்ஸ் ஒரே ஒரு இயர் தான் வாங்கினேன். அதனால் எனக்கு இந்த இது கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மெடல் எனக்கு எதுக்கு கிடைச்சதுன்னே தெரியல. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. அடுத்தது இது எனக்கு ஜீடிஎலுக்காக தான் கிடச்சிது. அதாவது என்னோட டான்ஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக இது கிடச்சிது. அவ்வளோதான், என்னோட அவார்ட் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்லை உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. இன்னும் நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், இன்னும் நிறையா அவார்ட்ஸ் வாங்கணும்னு உங்கள் பிளெஸ்ஸிங்கில் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்குவேன்னு நினைக்கிறேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, என்னோட யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். Lovely Lisha.